தேனாம்பேட்டையில எங்க கட்சி அலுவலகம் இல்ல, எங்க தோழர் ஒருத்தருடைய புத்தக கடை. நாங்களெல்லாம் நாள் குறிச்சிட்டு இந்த தேதியில வர்றோம் சொல்லி 10 நாளுக்கு முன்னாடி பிரஸ் மீட் வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதை உறுதிப்படுத்திட்டு அறிவிப்பு வெளியிட்டு போஸ்டர் ஒட்டிட்டு எல்லாரும் இங்க திரண்டு வரும்போது கோழை பயலுக மாதிரி ஒரு தோழருடைய கடைக்கு போய் முற்றுகையிடுறேன்னா உன்னை நான் என்னன்னு சொல்லு? யோ, இதான் உன்னுடைய வீரமா? நான் கேட்கிறேன். ஒரு தோழனுடைய கடை, ஏழை தமிழனுடைய கடை, அத போய் முற்றுகிட்டு உன் வீரத்தை காமிக்கிறீங்களே. நான் இங்க நிக்கிறேன், வாங்க வெளியே. சீமான் வர சொல்லுங்க. ஏன் போய் ஒளிஞ்சு கிடக்குறாரு? அதை வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மாறன்னு சொன்னார்ல, வர வேண்டியதானே? நாங்க நாள் குறிச்சு வந்திருக்கோங்க, தேதி குறிச்சு வந்திருக்கிறோம், இடம் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். அப்படி வர சொல்லுங்க. உண்மையாலுமே அவர் மொழியில சொல்றேன், நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்தவனா வா வா, நல்ல அப்பா அம்மனுக்கு பிறந்தவனா நாள் குறிச்சு நேரம் குறிச்சு வா. நிக்கிறோம் நாங்க, வரியா? நான் நிக்கிறேன், திருமுருகன் நிக்கிறேன். நான் தான் அறிவிச்சேன். நான் நிக்கிறேன் இங்க, நான் அறிவிச்சேன், நான் நிக்கிறேன். அறிவிச்சுட்டு வா சார். இதுல நிறைய பேர் அட்ரஸ் இல்லாம சீமான் நீலாங்கரில் இருக்குது. இந்த போராட்டத்துக்கு வர வீடுலாம் யாருக்கு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? இங்கே பத்திரிகையாளர்லாம் இருக்கிறீங்க, பல பேர் பிரஸ் மீட் கொடுக்குறான். இவங்களோட வீட்டு அட்ரஸ் எவனுக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதால இவங்கெல்லாம் ஒத்த ஓட்டு, அரை ஓட்டு, முக்கா ஓட்டு. இவங்க ஒரு அரசு இவங்கள பேக்கப் பண்ணுது அப்படிங்கிற சந்தேகம் இதுல இருந்து தான் நமக்கு வலுப்படுது. நீலாங்கரை வரை நீ போய் தேடி போய் அங்க போய் நிக்கிறன்னா நீ எந்த சப்போர்ட்ல நிக்கிற? இதே மாதிரி எல்லாரும் செஞ்சா என்ன நடக்கும்ன்றது தான் ஒரு ஜனநாயக ரீதியா ஒரு கொஸ்டின் எழுப்புறோம்.